நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் இந்த நாளில் உண்டாவதாக. கடவுளின் வார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்டு தியானிப்பது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சக்தி இல்லாதவனுக்கு வலிமையை பெருக பண்ணுகிறார். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருகையின் காலங்களிலேயும் இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நித்திரை விட்டு எழுந்து கடவுளுடைய ஆசையும் கடவுளுடைய ஆலோசனை பெற கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை போற்றுவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மனித வாழ்விலே பல நிலைகளிலே சோர்வுகள் மனித வாழ்விலே வருவதை நாம் அறிந்து கொள்கிறோம். கடினமான இரவு பகலாக உழைக்கின்ற பொழுது அதன் நிமித்தமாக மனிதனுக்கு உடலிலும் உள்ளத்திலும் சோர்வு வருவதுண்டு. மனப்பிரயாசங்கள், குடும்பத்தின் பாரங்கள், பிள்ளைகளுடைய பாரங்கள் மனித வாழ்க்கையை நெருக்கின்ற பொழுது அதன் வழியாக சோர்வு வருகிறது. அது மட்டுமல்ல, பல இழப்புகள் குடும்பத்திலே தொடர்ந்து வியாதிகள், மரணங்கள் வருகின்ற பொழுது, கடந்த மாதங்களில் ஒருவர் சந்திக்கின்ற பொழுது ஒரு சில மாதங்களுக்குள்ளதாகவே ஒரு சகோதரியுடைய அப்பா மரித்து விட்டார். ஒரு வாரத்து முன்பாக அவருடைய சகோதரி மரித்து விட்டார். அவரை சந்திக்கின்ற பொழுது மிகவும் விரக்தியடைந்து சோர்வோடு கூட ஒரு சில மாதங்களுக்குள்ளதாகவே என் தந்தையை இழந்து விட்டேன், என் சகோதரி இழந்து விட்டேன், இனி வாழ்வு என்ன என்று விரக்தியோடு சோர்ந்து போகின்ற சூழ்நிலை இழப்பின் வழியாக மனிதனுக்கு வருகின்றது. அது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் செயலாற்றுகின்ற பொழுது, பலவிதமான எதிர்ப்புகள் குடும்பத்திலிருந்து பிற மக்களிடத்திலிருந்து வருகின்ற பொழுது அதன் நிமித்தமாக மனிதனுக்கு சோர்வு வருகின்றது. பிசாசு ஆன்மீக வாழ்விலே வளர்ச்சி அடைகின்ற பொழுது, சில நெருக்கங்களை கொண்டு வருகின்ற பொழுது ஆன்மீகத்திலேயும் உடலிலேயும் சோர்வு வருவதை பார்க்கிறோம். நிறைவேற்றப்படாத ஜெபங்கள், குறிப்பிட்ட காரியங்களுக்காக பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு சரியான விடை பதில் வராமல் இருக்கின்ற பொழுது சோர்ந்து போய் என்ன ஜெபம், என்ன இறைவன் என்ற கேட்கிற கேள்வி பலவேளை விதமாக பல நிலைகளிலே தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் சோர்வுகள் வருவதை பார்க்கிறோம். இங்கே கடவுள் சொல்கிறார், சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சக்தி இல்லாதவனுக்கு வலிமையை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா சூழல், சிறையிருப்பின் காலகட்டங்கள், பலவிதமான நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கின்ற காலகட்டங்களிலே ஆண்டவர் தீர்க்கன் வழியாக எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், இழப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உன்னுடைய சோர்வுகளை, உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றி ஒரு வளமான எதிர்காலத்தை தர வல்லவர். அவருடைய வழி கர்த்தருக்கு மறைவு இல்லை. அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் தர போதுமானவர் என்று சொல்லுகிற நம்பிக்கையின் வார்த்தை வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய சோர்வுகளை மாற்ற வல்லவர் என்று சொல்லுகின்றார். நான் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியாவின் சோர்வு, அவனுடைய சரீர பசி, பலவிதமான பிரயாணங்களை பண்ணி வந்துகிறவன், சரீரத்திலே அதிகமான கடினமான உழைப்பை ஆண்டவருக்காக நடந்து நடந்து அதிக பணியாற்றினபடினாலே எலியாவினுடைய பசியும் களைப்பும் தாகமும் சரீரத்திலே சோர்வை கொண்டு வந்து விட்டது. அது மட்டுமல்ல, எலியாவுக்கு ஆன்மீக வாழ்விலும் பெரிய சோர்வு இருந்தது. ஏசேபேல் ராணி ஒரு மிரட்டல் விடுகின்றாள். முந்தின அதிகாரத்தில் ஒரு பெரிய வெற்றியை கடவுள் எலியாவின் வழியாக செய்தார். உண்மையான இறைவன் யார் என்று ஒரு யாகம் நடைபெற்ற பொழுது இங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்கள் அங்கே நின்று பலமான வழிபாடுகளை, யாகங்களை செய்கின்றார்கள். காலை முதல் மாலை மட்டும் எந்த பதிலும் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அந்தி சூழ்ந்த வேளையிலே எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிட்டு அதை சுத்தப்படுத்தி தேவையான தண்ணீர் எல்லாவற்றையும் விட்டு ஒரு எருதை அங்கே வெட்டி பலி செலுத்தி, நான் உம்முடைய ஊழியன் என்றும் நீ ஜீவனுள்ள கடவுள் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கும் வானத்திலிருந்து அக்கினி பட்சிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கடவுள் அக்கினியினாலே பட்சித்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஜீவனுள்ள கடவுளை அங்கே எலியாவின் வழியாக வெளியாக்கப்பட்டது.
ஆண்டவரை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இந்த எலியா பாகால் தீர்க்கரெல்லாம் வெட்டி அழித்து பெரிய ஒரு சங்காரம் பண்ணினான். அதைத் தொடர்ந்து இந்த ஏசேபேல் ராணி இந்த செய்தியை கேள்விப்பட்டு, நாளை தினம் இதே போல உனக்கு செய்வேன், உன்னையும் நான் கொன்று விடுவேன் என்று சொல்கிற மிரட்டல் செய்தி எலியாவுக்கு வந்தவுடனே அவன் சோர்ந்து போகிறான். நம்பிக்கை இழந்து அவன் படுத்திருப்பதை நாம் திருமறையிலே வாசிக்க முடிகிறது. சரீரத்திலும் சோர்வு, ஆன்மீகத்திலும் அவன் சோர்வடைந்து இழைத்து போகின்றான். அது மட்டுமல்ல, நான் ஒருவனே மீதியாக இருக்கிறேன், எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, இவ்வளவு பெரிய வீர தீரத்தை செய்திருக்கிறேன், என்னை ஒரு ராணி கொண்டு விடுவேன் என்று சொல்கிறாள், என்னை கேட்பதற்கு பேசுவதற்கு ஒரு நாதியும் இல்லையே, ஆட்கள் இல்லையே என்று சொல்லுகின்ற தனிமை, வெறுமை, ஒரு மன நம்பிக்கையின்மை கூட அவனுக்கு வந்து அவன் சோர்ந்து போவதை பார்க்கிறோம். சங்கீதம் 143:4 சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, சத்துரு என்னை துன்பப்படுத்தி என் உயிரை தரையோடு நசுக்கின்ற பொழுது என் ஆவி என்னிலே சோர்ந்து போகிறது, என் இதயம் எனக்குள் கலங்குகிறது என்று சொல்லுகின்றான். சத்ருவினாலே தாவீதுக்கு பல நெருக்கங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, வேதனை வருகின்ற பொழுது சொல்லு, ஆவி என்னில் சோர்ந்து போகிறது, என் இதயம் கலங்குகிறது. தாவீதுக்கு பலவிதமான நெருக்கடிகள் வந்தது. அவனுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் போராட்டங்கள் துன்பங்களை கொண்டு வருகின்ற பொழுது அவன் ஆவியிலும் சரீரத்திலும் சோர்ந்து போய் கலங்கி, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருளும் என்று இறைவனை நோக்கி 143:1 மன்றாடுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடவுளே உடைய கிருபையை எனக்கு தாரும் என்று 8வது சொல்கிறான். அதிகாலையிலே உமது கிருபையை எனக்கு தாரும், கடவுளே உமக்கு பிரியமானது செய்ய உடைய நல்ல ஆவியை கொண்டு என்னை போதித்தருளும், அப்பொழுது சோர்வுகள் மாறி தொடர்ந்து ஆண்டவருக்கென்று சேவை செய்ய முடியும் என்று சொல்லி இறைவனிடத்திலே மன்றாடுகிற மன்றாட்டை பார்க்கிறோம். சங்கீதம் 42:5-11 அங்கே சொல்கின்ற பொழுது, நாத்துமாவே ஏன் சோர்ந்து போகிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், கடவுளுக்கு காத்திரு, கடவுள் உன்னுடைய சோர்வுகளை மாற்ற வல்லவர், கடவுள் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் மாற்றி சோர்விலிருந்து விடுதலை தர வல்லவர் என்று பக்தன் சொல்வதை பார்க்கிறோம். எலியா சரீரத்திலும் ஆன்மீகத்திலும் சோர்ந்திருந்தான். இப்படிப்பட்ட சோர்வான வேளையிலே கடவுள் எலியாவை சந்தித்து அவன் சோர்வுகளை எல்லாம் மாற்றி புதிய வல்லமையை, சக்தியை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரீர சோர்வை மாற்ற 5-6 வசனங்களிலே அவனுக்கு பிரியமான அடையை கொடுக்கிறார். தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு தேவையான ஒரு அடையை, பாத்திரத்திலே தண்ணீரையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோர்ந்து போனவனை கடவுள் பலப்படுத்துகிறார். எலியாவுக்கு அந்த அடை மிக பிரியமான ஒன்று. 17ஆம் அதிகாரத்தை கூட உதவியத்தில் செல்கின்ற பொழுது உதவி பார்த்து, கொஞ்சம் தண்ணீரும் எனக்கு ஒரு அடையும் நீ சுட்டு கொண்டு வா என்று சொன்னான். அந்த பெண்மணி அவிதமாக செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அவனுடைய என்ன உணவு தேவை என்று அறிந்த கடவுள் தூதன் வழியாக அவனுக்கு பிரியமான தழலிலே சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து நீ புசி என்று சொல்லுகின்றான். சரீர சோர்வை கடவுள் முதலாவது மாற்றுகின்றார். கடவுளுடைய பிள்ளைகளே, மனித வாழ்விலே பலவிதமான சோர்வுகள் வருகின்ற பொழுது கடவுள் நம்முடைய சரீர சோர்வை மாற்ற அவருடைய ஆன்மீக மன்னாவை நமக்கு தந்து, அந்த வல்லமையை தந்து என்னுடைய வாழ்விலே பலப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, ஆன்மீக சோர்வையும் மாற்றுகிறார். கடவுளுடைய வார்த்தையை கொண்டு அவனுக்கு சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டிய பணி ஏராளம், நீ இன்னும் ஆண்டவருக்காக தேசத்திற்காக செய்ய வேண்டிய பணி அதிகமாக இருக்கிறபடினாலே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இறை வார்த்தை வழியாக அவரை சக்திப்படுத்துவதை பார்க்கிறோம். மோசே அழைத்த பொழுது நான் பலனற்றவன் சொன்ன, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். யோசுவா 1:5 யோசுவா நான் பலவீனன் சிறியவன் என்று சொன்ன பொழுது நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கடவுள் தம்முடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்தார். எரேமியான இளைஞன் என்று சொல்கிற பொழுது நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். கடவுள் தம்முடைய வார்த்தையை கொண்டு சோர்ந்து போன மக்களை பலப்படுத்தி சக்திப்படுத்தி ஆண்டவருக்கு என்று சொல்லி வைராக்கியமாக சமூக பணி, அது மட்டுமல்ல அரசு பணி, எல்லா பணிகளையும் செய்கின்ற ஆற்றலை அவர் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோர்ந்து போனவனை அவர் பலப்படுத்தி சக்திப்படுத்துகிற தெய்வம். எலியா இந்த பலனை சக்தியை பெற்று
முன்பை விட அதிகமான அற்புதமான பணிகளை அவன் தொடர்ந்து செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சீரியாவிலே ஆசகேல் என்ற ராஜாவையும் இஸ்ரவேலிலே ஏகு என்ற ராஜாவை அபிஷேகம் பண்ணினான். தன்னுடைய ஸ்தானத்திலே எலிஷாவை அபிஷேகம் பண்ணி முன்பை விட கடவுளுடைய பலனையும் சக்தியையும் ஆற்றலையும் பெற்றவனாக பெரிய காரியங்களை, பெரிய பணிகளை ஆண்டவருக்காக செய்து முடித்தான் என்று சொல்லி திருமுறை சொல்லுகிறது. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் பலவிதங்களிலே, பல நிலைகளிலே சோர்வுகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளை மாற்ற போதுமான இறைவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய சாக்கிரமத்தை கொண்டு சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தருகிறார். எப்படி அடையையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை பலப்படுத்துவது போல ஆண்டோடைய சாக்கிரமத்திலே அவருடைய சரீரத்தை நமக்கு தருகின்ற பொழுது, இரத்தத்தை நமக்கு தருகின்ற பொழுது அது நமக்கு பலனை தருகிறது, சக்தியை தருகிறது, ஆற்றலை தருகிறது, சோர்வையெல்லாம் மாற்றுகிறது. அதை ஒவ்வொரு மாதமும் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது மாதம் முழுவதும் இறை ஆற்றல், இறை பலன் தந்து முன்பை விட அதிகமான பணிகளை செய்ய கர்த்தர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் கடவுள் தம்முடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அந்த வார்த்தையிலும் சரீரத்திலும் சாக்கிரமத்திலையும் இறைவன் சோர்வுகளை மாற்றுகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்கிறோம். அந்த கடவுள் ஜீவனுள்ளவராக, அவர் நமக்காக பிறந்த பாலகராக மட்டுமல்ல, நம்மோடு கூட வாழ்கிற கடவுளாக, வருகின்ற ராஜாவாக இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஒரு நாளும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது மனுக்குல வாழ்விலே வியாதிகள், நெருக்கங்கள், பிசாசு மூலம் வருகின்ற தொந்தரவுகள், பிற மக்கள் மூலமாக எப்படிப்பட்ட நெருக்கடிகள், துன்பங்கள் வந்தாலும் இறைவன் எல்லா சோர்வையும் மாற்ற வல்லவர். நற்செய்தி பகுதியிலே நம்ம சோர்ந்து போன பொழுதும் ஆண்டவர் சோர்வை குறித்த ஒரு தோமையின் வழியாக சொல்கிறார். நியாயாதிபதி கடவுளுக்கு பயப்படாதவன் மரியாதவன் விதவை சோராமல் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய விண்ணப்பங்களை கேட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தார். அதே போல இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும் விஷயத்திலே தாமதித்தாலும் அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. வாழ்விலும் ஜெபத்தின் வழியாக சோர்வை மாற்றுகிறார். தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். சங்கீதத்தில் அவர் காத்திருக்கிறவர்களுக்கு சோர்வை மாற்றுகிறார். எபிரேயர் 12:3 கடவுளை நோக்கி பார்க்கின்ற பொழுது நமக்காக சிலுவையை சகித்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் எல்லா சோர்வை மாற்ற போதுமானவர். அந்த இறைவனை பற்றி கொள்வோம். அவருடைய ஆற்றலை பெற்று இன்னும் அதிகமான பணிகளை குடும்பத்திலே, திருச்சபையிலே ஆண்டவருக்கென்று செய்ய கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம்மை பலப்படுத்தி சோர்வை மாற்றி புதிய பலனை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகை மீட்டு நாம் இறைவனுக்கு பணியாற்ற செய்வாராக. ஆமென்.